ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை யூடியூப் சேனல். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல். காட்டப்புற vlog என்னென்னா மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்வது, அதுவும் ரொம்ப ஈஸியாக சுலபமாக வந்து மஷ்ரூம் கிரேவி வந்து பண்ணலாம். அது ரெண்டு பொருளை வச்சு தான் நான் பண்ணேன். ஆக்சுவலி எனக்கு மஷ்ரூம் செய்கிற ஐடியாவே இல்லை எங்கள் வீட்டில். ஏன்னா இன்றைக்கி சந்தைக்கு போயின்னா முருங்கைக்காய் வாங்குறதுக்காண்டி தான் போயிருந்தேன். 2 முருங்கைக்காய் வந்து 10 ரூபா விற்ற இடத்துல இப்போ 15 முருங்கைக்காய் 20 ரூபான்னு விற்றாங்க. அது நாட்டு முருங்கைக்காய். சரி, கிடைச்ச வரைக்கும் லாபம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன்னா, அது பக்கத்துலேயே வந்து மஷ்ரூம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கி தான் வந்துச்சு. இன்னும் எக்ஸ்பைரி டேட்டு தான் போட்டு பாருங்களேன். மஷ்ரூம் பார்க்கும்போது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னு. அதனால் பார்க்க செஞ்சு ஓகே, மஷ்ரூம் செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கி மஷ்ரூமை பொரியல் பண்ணி ஒரு மஷ்ரூம் கிரேவி மாதிரி பண்ணி கொடுத்துடலாம் பசங்களுக்கு அப்படின்னு தான் தாட்டில் வந்து மஷ்ரூமை வாங்கிட்டு வந்தேன். மஷ்ரூம் வாங்கிட்டு வந்து நல்லா கல்லுப்பு போட்டு ஒரு 5 தடவை நல்லா கழுவிட்டு லாஸ்ட்டு ஒரு தடவை மஞ்சத்தூள் போட்டு கழுவினேன். மஞ்சத்தூள் வந்து வீட்டு மஞ்சத்தூள் தாங்க யூஸ் பண்ணேன், கடைத்தூள் யூஸ் பண்ணவே மாட்டேன். அதனால் நல்லா போட்டு கழுவி முடிச்சுட்டு மஷ்ரூமை எடுத்து வச்சுட்டேன்னா, மஷ்ரூம் எடுத்து வச்சுட்டு சின்ன வெங்காயமும் பூண்டையும் நல்லா கட் பண்ணி போட்டுட்டு, இதுக்கு வந்து எண்ணெய் நீங்கள் எந்த எண்ணெய் வேணால் யூஸ் பண்ணலாம். நான் கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணேன். கடலெண்ணெய் ஊற்றிட்டு ஜீரகம் போட்டு பெருங்காயம், சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கி முடித்த பிறகு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிட்டு மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு, உப்பு தேவையான அளவுக்கு, இது ரெண்டையும் போட்டுட்டு நல்லா வதங்கி முடித்த பிறகு நம்ம கழுவி வச்சுருக்க மஷ்ரூமை வந்து இது வந்து நல்லா வதங்கணுங்க. ஏன்னா மஞ்சத்தூள் ஸ்மெல்லு போகணும், அதுக்காண்டி அது வரைக்கும் நல்லா வதக்கணும். நான் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி தாங்க பண்ணேன். எண்ணெய் ஊற்றி நிறைய நல்லா பண்ணலாம், ஆனால் நான் கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றினேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சாப்பிட்றது எப்போவுமே ஹெல்த்து தான். அப்புறம் வந்து கழுவி வச்சுருக்க மஷ்ரூம் பாருங்களேன், பார்க்கும்போதே உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக எப்படி தெரியுது. அது மாதிரி தான் எனக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. உண்மையிலுமே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஏன்னா மஷ்ரூம் வந்து ஃப்ரெஷ்ஷானக்கு மட்டும் தான் சாப்பிடணும், இல்லைனா ஃபுட் பாய்சனாக ஆயிரும், லூஸ் மோஷன் வந்து போயிடும். அதனால் மஷ்ரூம் வந்து பார்த்து தான் எப்போவுமே வந்து வாங்கி சாப்பிட்றது பெஸ்ட்டு. நல்லா இது வந்து மஷ்ரூமை நல்லா கழுவி வச்ச மஷ்ரூம் வந்து நல்லா வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கலில் வந்து போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா அதிலே நல்லா வதக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் ஒரு கொஞ்சம் நேரம் வந்து நல்லா ஒரு நல்லா கிண்டி விட்டுட்டே அந்த எண்ணெயிலே கொஞ்சம் கிட்டினா நல்லா டேஸ்ட்னஸ்க்காண்டி நான் சொல்கிறேன், டேஸ்ட்டாக இருக்கும். அந்த எண்ணெயிலே கொஞ்சம் வதங்கினதுக்கு இதுக்கு மஷ்ரூமுக்கு நான் வந்து தண்ணி ஊற்றவே இல்லைங்க. தண்ணி ஊற்றாமல தான் மூடி வச்சுருக்கேன். ஏன்னா மஷ்ரூமில் தண்ணி அழகாக அதுவே பிரிஞ்சுக்கிட்டு வரும் பாருங்களேன். நல்லா நான் தண்ணி ஊற்றாம தானே இருந்தேன். இப்போ தண்ணி பாருங்கள், அதில் எப்படி தண்ணி வச்சுன்னா தண்ணி நமக்கு அதிலே தண்ணி பிரிஞ்சுக்கிட்டு வந்துடும். அப்புறம் வந்து இதில் வந்து மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா எது வேணால் போட்டுக்கலாம். நான் குட்டீஸுங்க பசங்க சாப்பிட்றதுக்காண்டி மட்டுமே கொஞ்சம் காரம் என்ன காரம் மட்டும் போட்டோன்னா, இறக்கி முடித்த பிறகு பெப்பர் தூளும் ஜீரகத்தூளும் மட்டும் போட்டுட்டு கிண்டி உப்பு செக் பண்ணி பார்ப்பேன், நல்லா கரெக்டாக இருக்குன்ட்டு ஓகே ஆஃப் பண்ண பிறகு தான் நான் வந்து பெப்பர் தூளே போடுவேன். ஏன்னா பெப்பர் தூள் ஆஃப் பண்ண பிறகு போட்டால் தான் நல்லது. ஆஃப் பண்ணாமலே அதிலே போட்டு கிண்டியிருந்தேன்னா கொஞ்சம் கசப்பு தன்மை அது பெப்பர்லேருந்து இருக்கும், அதனால் கசக்கும். எப்போவுமே வந்து குக் பண்ணிகிட்டு இருக்கும்போதே பெப்பரை போட்டுனாவே கொஞ்சம் கசக்கும். ஆஃப் பண்ணி முடித்த பிறகு பெப்பர் தூளும் சீரகத்தூளும் உப்பு கரெக்டாக இருக்காலும் 3 செக் பண்ணி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணி சாப்பிடலாம். இதுதான் மஷ்ரூம் கிரேவி. ரொம்ப